கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இவர் என்ன செய்கிறான்னு கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவின் நடுவில் ஒரு நல்ல தகவல் தருகிறேன், ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். வாங்க தோப்புக்குள்ள போய் அது என்ன விஷயம்னு பார்க்கலாம். வாங்க அங்க போய் பார்த்தா அது வாழைப்பழங்க. நம்ம இந்தியா தானுங்க வாழைப்பழம் பயிர் செய்கிறதுல முதலிடத்தில் இருக்குதுங்க. இந்த வாழைப்பழத்தில் எத்தனை வகைகள் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி சொல்ல போகிறேன், கேளுங்கள். பழம், நேந்திரம்பழம், ரஸ்தாளி பழம், மோரிஸ் பழம், நாடம்பழம், செவ்வாழைப்பழம், கதளிப்பழம், மலைவாழைப்பழம். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நீல கலர் வாழைப்பழம், வெள்ளை கலர் வாழைப்பழம், பிங்க் கலர் வாழைப்பழம் உள்ளது. இத்தனை விதமான வாழைப்பழம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ என்ன பண்றீங்கன்னா, தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும். இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டால் நமக்கு இத்தனை சத்துக்கள் கிடைக்குமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், பின் நல்ல ஜீரணம் கிடைக்கும். இந்த பழங்களை தோட்டத்தில் முயல் குட்டி எவ்வளவு அழகாக சாப்பிடுகிறது பாருங்கள். இந்த வாழைப்பழங்களை கட் செய்து அதன் நடுவில் ஸ்டிக் வைத்து முட்டையில் டிப் செய்து பிரெட் தூள் கலந்து லாலிபாப் வடிவில் சாப்பிடலாம். இந்த வீடியோவில் நடுவில் ஒரு நல்ல விஷயம் தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? அதுதான் இந்த மலை வாழைப்பழத்தை வைத்து பழனி முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறார்கள். சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் ஊடுபயிராக வாழை பயிரிட்டு எவ்வளவு அழகாக வளர்த்துள்ளார்கள் பார்த்தீர்களா? மேலும் ஒரே வாழை மரத்தில் 2 குலைகள் தள்ளுகிறது பார்த்தீர்களா? வளரும் குழந்தைகளுக்கு வாழைப்பழங்களை கொடுத்தால் நல்ல சத்துள்ள குழந்தையாக வளரும். நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். வாழைப்பழம் போன்று புஷ்டியாக வளருவார்கள். கண் பார்வை மேம்படும். மேலும் வாழைப்பழங்களை அழகாக கட் செய்து பிஸ்கட் மற்றும் சாக்லேட் கலந்து கேக் தயாரித்து குழந்தைகளுக்கு அளித்தால் சுவையாக இருக்கும். வாழைப்பழங்களை ஸ்லைஸ் துண்டுகளாக வெட்டி அழகாக பிரசன்ட் செய்து கூடவே வெள்ளரிக்காய் மற்றும் ஆரஞ்சு, முந்திரி, செரி பழம் வைத்து அழகாக பிரசன்ட் செய்து கற்பக விருட்சமாக மாற்றலாம். வாங்க, நாளை மற்றொரு சத்துள்ள பழத்தை பற்றி கூறுகிறேன். அது என்ன பழம் என்று கமெண்டில் கூறுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.